இன்னல் ஹம்துலில்லா நஹமதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நுமினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். சூரா பக்ராவுடைய பின்னணியும் இறங்கின காலகட்டம் பற்றியும் நேற்று பார்த்துருந்தோம் கடைசியாக. சரியா? இப்போ இன்றைக்கி பக்ராவுடைய ஒரு 6 வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் அதுக்குண்டான விளக்கங்கள் பார்ப்போம். இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் சில விஷயங்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ரொம்ப விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்துடலாம். ஏன்னா சில அடிப்படையான விஷயங்கள் குர்ஆன் பேசுது. இப்போ அந்த பேசிக்கான விஷயங்கள் முதல்ல ஸ்ட்ராங்காக கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் குர்ஆன் பக்ரால் ஒரு பாதி வரும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய வசனங்கள் ஒரே நாளில் பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்போ முதல் வசனம் சூரா பக்ராவில் அலிஃப் லாம் மீம். இந்த 3 எழுத்துக்கள், இது வெறும் அது ஒரு வசனம். இப்போ இந்த 3 எழுத்துக்களுக்கு மீனிங் என்னன்னு இது வரைக்கும் எக்ஸாக்டாக யாருக்குமே தெரியாது. இந்த 3 வசனங்களை பற்றி நிறைய கருத்துக்கள் உலமாக்கள் சொல்கிறாங்க. அதில் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த சூறாவுடைய பேர், இது அலிஃப் லாம்ங்கிறது இந்த சூறாவுடைய பேர், இந்த எழுத்துக்கள் அந்த சூறாவுடைய வைக்கப்பட்ட பேர் அப்படின்ட்டு. அப்போது அலிஃப் லாம் மீம்னே நிறைய சூறாக்கள் இருக்குது. ஒரு 4-5 சூறா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி அலிஃப் லாம் மீம்ன்ட்டே வரும். அப்போது அலிஃப் லாம் மீம்னு பேருங்கிறது எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம், நமக்கு எல்லாருக்கும் பாப்புலரான ஒரு சூறா எது? யாசின் சூறா. யாசின் சூறான்னு பேர் வச்சு தான் நம்ம கூப்பிட்றோம். அந்த சூறாவுக்கு எல்லாரும் கூப்பிட்ற பேர் என்ன? யாசின் சூறான்னு தான் கூப்பிட்றாங்க. அந்த யாசின்ங்கிறது என்ன? இதே மாதிரி தான் 2 எழுத்து தான் அது, யாவும் சீனும். அப்போ அந்த மாதிரி தான் தாஹான்னு ஒரு சூறா இருக்குது. அது என்ன? தாவும் ஹாவும். அப்போ அந்த மாதிரி இதுவும் சூறா தான். அப்போ பல சூறாக்களுக்கு அலிஃப் லாம் மீம்னே பேர் இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு கருத்தில் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த எழுத்துக்கள் ஏன் இப்படி போடப்படுது, இப்போ இதுக்கு மீனிங்கு இல்லாமல் இருக்குது அப்படிங்கும் பார்க்கும்போது, இது அரபுகள் மத்தியில் இப்படி எழுதுறது வழக்கமாக இருந்திருக்கு. அதனால தான் குர்ஆனில் எங்கேயுமே இது என்ன, இது தனித்தனி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு காஃபிர்கள் கேள்வி எழுப்புன மாதிரி எங்கேயுமே இல்லை. காஃபிர்கள் நிறைய விஷயத்தை கேள்வி எழுப்புகிறாங்க. அது என்ன, வானத்திலிருந்து உங்களுக்கு மட்டும் மலக்குகள் வராங்க, மறுமையை பற்றி, அது என்ன செத்து போனதுக்கப்புறம் மறுபடியும் எப்படி மண்ணிலிருந்து வர முடியும், இது மாதிரி, அது என்ன மனிதன் அல்லாஹ்வுடைய தூதராக தேர்வு செய்யப்பட முடியும், இது மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ குர்ஆனை பற்றி கூட நிறைய அவங்க சந்தேகம் கேட்டிருக்காங்க. குர்ஆன் யார் கொண்டு வரா? ஜிப்ரீல் தான் கொண்டு வராரா? இது உண்மையிலே அல்லாஹ்ட்ட இருந்து தான் வந்துச்சா? எங்கள் கண்ணு முன்னாடி வானத்தில் ஏறி போய் எடுத்துகிட்டு வாங்க, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டாங்க. ஆனால் யாருமே இந்த கேள்வி கேட்கல. அர்த்தம் இல்லாத வெறும் 3 எழுத்துக்களை குர்ஆனுன்னு சொல்லி இவர் சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு, இதில் என்ன மெசேஜ் இருக்குது, இது எதுக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாருமே காஃபிர்கள் கேள்வி கேட்டதா குர்ஆன்லேயும் இல்லை, ஹதீஸ்லேயும் பார்க்க முடியல, சீரத்துடைய புத்தகங்கள்லேயுமே இதை குறித்து சந்தேகம் எழுப்புனதாக பார்க்க முடியல. இப்போ இதை வச்சு ஒரு விஷயம் விளங்கிக்க முடியுது, இது அரபுகளுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்ட்டு. இப்போ ஏன் நமக்கு கேள்வி வருதுன்னு பார்த்தோம்னா, அந்த காலத்து அரபுகள்கிட்ட தான் இது பழக்கமாக இருந்திருக்கே தவிர, காலம் கடக்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அரபுகள்கிட்ட இந்த பழக்கம் இல்லாமல் போயிடுச்சு. இல்லாமல் போனதுனால இதுக்கு இப்போ இருக்கிற ஆட்களுக்கு இது ஏன் அப்படிங்கிறது மீனிங் தெரியாமலே போயிடுச்சு. சரியா? இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நம்ம தமிழில் எழுதுகிறோம் ரயில் நிலையம்னு பார்த்தோன்னா ஈ போடுவோம். அந்த காலத்து ஆட்கள் ஈ போடுவாங்க. ஈ போட்டு ரா போட்டு இரயில் நிலையம்னு எழுதுவாங்க. இப்போ ரயில் நிலையம் எப்படி இருக்குது? வெறும் ராலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த காலத்தில் அது எக்ஸ்ட்ரா, அது அந்த காலத்து போர்டு இன்றைக்கி கிடச்சிதுன்னா இன்றைக்கி இருக்கிற ஒருத்தன் என்ன பண்ணுவான், இது என்ன இரயில் நிலையம், அப்போ அந்த ஈ வேஸ்ட்டா அப்படின்னு. அப்படி தான் இது அலிஃப் லாம் மீம் இப்போ நிற்கிது. இது ஒரு மீனிங்கு. இது கொஞ்சம் நமக்கு இது ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த எழுத்துக்களுக்கு இந்த மாதிரி குர்ஆனில் நிறைய சூறாக்களில் வருதுன்னு சொன்னேன்ல, தாஹான்னு வருது, யாசின்னு வருது, நூன்னு வருது, ஹாஃப்னு இருக்குது, காஹா ஐன் சீன் காஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் ஒன்று இருக்குது.
அப்போ இந்த மாதிரி வந்து 5 எழுத்து 6 எழுத்தெல்லாம் வந்து கூட சூறாவுடைய ஹெட்டிங்கில் வந்து டைட்டிலாக வந்து போடப்பட்டிருக்கு. இதுக்கு இன்னொரு விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எழுத்துக்கள் இருக்குல்ல, இந்த அரபி எழுத்துக்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்தும் வந்து ஒரு விலங்கை குறிக்கும். எழுத்து கண்டுபிடிக்கிறாங்களா, அந்த எழுத்தே வந்து அதுக்கு பேக்ரவுண்டே ஏதோ ஒரு இப்போ உதாரணத்துக்கு இது ஏ இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஏ வந்து இப்போ இப்படி 2 ஏணி மாதிரி இருக்குது, நடுவில் ஒரு கட்டு போட்டு ஏ வச்சுருக்காங்கன்னா அது ஏன் அப்படி அந்த ஷேப்பில் கொடுக்கணும்? ஒரு முட்டை போட்டு அதை ஏன்னு சொல்லலாம்ல. இந்த இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு உருவாக்குனால அவன் பார்த்து டிசைன் பண்ணுறது தானே ஏ எப்படி இருக்கணும்ன்ட்டு. அது மாதிரி அரபுக்கு எழுத்துக்கள் எழுத ஆரம்பித்தாங்களே, அவங்க பார்த்து தானே டிசைன் பண்ணுறாங்க ஒவ்வொரு எழுத்தும். அலீஃபு இதையும் அலீஃபுன்னு கூப்பிடணும், அதை பேன்னு கூப்பிட்டு பேயை அலீஃபுன்னு சொல்லி கூட கூப்பிடலாம்ல. அவங்க நினச்சிருந்தா எந்த ஷேப்புனாலும் கொடுத்துருக்கலாம்ல. அது ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த ஷேப் அவங்க எழுதுனது எல்லாமே ஒரு எழுத்துக்கு ஒரு விலங்குடைய ஷேப்பு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து அந்த மாதிரி வந்து அலீஃப் லாம் மீம் அப்படின்னா அது வந்து பசு மாட்டை குறிக்கும். மாட்டை குறிக்கக்கூடிய ஒரு விலங்குகளை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்தாகவும் அது வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொய் இருக்குல்ல, தொயை எடுத்திங்கன்னா அது வந்து பாம்பு வந்து குறிக்கும். தொய் இருக்குல்ல, பாம்பு வந்து இப்படி படம் எடுத்து நின்றுட்டுருக்கு. பாம்பு இப்படி தான் படம் எடுத்து நிற்கும். ஒரு சுருண்டு இருக்கும், அப்படி நடுவில் இப்படி நின்றுட்டுருக்கும். அப்படி வந்து தான் தொயும் இருக்குது. தொய் இப்படி பாம்பு படம் எடுத்த மாதிரி இருக்குது. இது மாதிரி இருக்குது. நூன் இருக்குல்ல, நூன் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் குறிக்கும். நூன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது, நடுவில் ஒரு புள்ளி மட்டும் இருக்குது, இப்படி இருக்குது. அது வந்து கப்பலை குறிக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு மீனிங் இருக்குது, ஒரு விலங்குகளுடைய பேர் இருக்குது, ஏதோ ஒரு டிசைன் இருக்குது அப்படின்னு. அப்படி பார்த்தோம்னா குரானுடைய அடிப்படையில் பார்த்தோம்னா அந்த பேட்டர்ன் படியும் மேட்ச் ஆகுது. அலிஃப் லாம் மீம்னா பஹரா மாடு வருதுன்னா இந்த சூறாவில் மாடு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். அதே மாதிரி தாஹா வருதுன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மூசா நபி வந்து கைத்தடி வந்து பாம்பாக மாறிச்சு. அந்த தொயில் ஆரம்பிக்கிற அந்த சூறாவில் பார்த்திங்கன்னா அந்த பாம்பு பற்றின சம்பவங்கள் இருக்குது. எங்கெல்லாம் தொயில் ஆரம்பிக்கிற சூறா இருக்கோ அங்கெல்லாம் பாம்பு வருது. அதே மாதிரி அந்த நூனுங்கிற சூறா வர்றது பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா நூஹ் நபியுடைய அந்த கப்பல் பற்றி வருது. புரியுதா? அப்போ அது ரிலேட்டடாகவும் ஒரு மீனிங்கும் சொல்லப்படுது. இது எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, தீர்மானமாக அடித்து சொல்ல முடியாத விஷயங்கள் தான். அதனால் இதை போட்டு ரொம்ப என்ன பண்ணிக்கூடாது, கன்ஃபியூஸ் போட்டு இதிலே டிபேட் பண்ணி நம்ம வந்து நேரத்தை வீணடிக்கக்கூடாது. இது சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா வேறு யாரும் சொல்லி இதுக்கு பயங்கரமான கன்ஃபியூஷன் ஏற்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக இதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு சொல்கிறேன். அப்போது இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்துக்கணும். நம்ம கடைசியாக அல்லாட்ட என்ன பேசணும்? அல்லம் சூறாவில் யாரெல்லாம் எங்களுக்கு நேர்வழி காட்டுன்னு பேசணும். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். கடைசியாக அந்த துவா எப்படி முடியுது? யாரெல்லாம் எங்களுக்கு நேரான பாதையை காட்டு, சிராத்தல் லசீனா அன்னும் தாலையும், அது நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியாக இருக்கட்டும், நீ யார் மேலே கோபம் கொண்டாயோ அவர்களுடைய வழியும் வேண்டாம், நீ யாரை வந்து வழிகட்டில் விட்டுருந்தியோ அவங்களுடைய வழியும் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த துவா முடிஞ்சது. அப்போது நான் சொன்ன அந்த துவாவுடைய பதிலாகத்தான் மொத்த குரானுமே இறங்கியிருக்கு. அந்த அல்லம் சூறாங்கிறது கொஸ்டின், அதோடைய ஆன்சர் தான் எது? 113 சூறாவும். வழிகாட்டுன்னு கேட்டில்ல, இந்தா உனக்கு வழிகாட்டுறேன். எந்தெந்த விஷயத்தில் வழிகாட்டுறேன்? எல்லா விஷயத்துலையும் வழிகாட்டுறேன். அதுக்காக அந்த ஒரு கேள்விக்கு யாரெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டுன்னு எல்லாம் முதல்ல நம்மளை கேட்க வச்சான். அந்த கேள்விக்கு பதிலாக என்ன பண்ணுறான்? இப்போ வழிகாட்டுதல் பக்ராவிலிருந்து படிப்படியாக தொடங்கி போக ஆரம்பிக்குது. அப்போ அடுத்த வசனம், அந்த அலிஃப் லாம் மீமுக்கு அப்புறம் அடுத்த வசனம், 2வது வசனம், இது அல்லாவின் வேதமாகும், இதில் யாதொரு சந்தேகமும் இல்லை, இறையச்சமுடையோருக்கு இது சீரிய வழிகாட்டியாகும். இது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இது அல்லாவின் வேதமாகும், இதில் யாதொரு சந்தேகமும் இல்லை, இறையச்சமுடையோருக்கு இது சீரிய வழிகாட்டியாகும் அப்படிங்கிறான். இப்போ இது அல்லாஹ்வுடைய வேதம், இதில் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இதுக்கு பல மீனிங் எடுத்துக்கலாம். ஒன்று, இது வேதம்ங்கிறதுல சந்தேகம் இல்லை. இன்னொன்று, இந்த வேதம் சொல்கிற விஷயங்களில் சந்தேகம் இல்லை. புரியுதா? இது வேதம்ங்கிறதுல சந்தேகம். முதல்ல இது வேதமா இல்லை ஒரு மனிதனால் எழுதப்பட்ட புத்தகமா அப்படின்னா வேதம், அதில் சந்தேகம் இல்லை. 2வது, இதில் சொல்கிற விஷயங்கள் எதுவும் சந்தேகத்திற்குரிய விஷயங்கள் கிடையாது. தீர்மானமாக 100க்கு 100 உண்மைகள் மட்டுமே கொண்ட விஷயங்கள். இப்போ இதில் நம்ம புக்கு படிச்சிருந்தா தெரியும், எல்லா புக்குலேயுமே என்ன இருக்கும்? அந்த புக்குடைய தொடக்க உரை ஒருத்தர் எழுதுவார், அந்த புக்கை எழுதினவர் எழுதுவார்.
என்ன எழுதுவார்னா, இது வந்து நாங்கள் வந்து இவ்வளோ நாளில் எழுதுனோம், இந்தந்த சப்ஜெக்ட்டுக்காக இந்த புக் எழுதியிருக்கோம், இதை இத்தனை பேர் நாங்கள் ப்ரூஃப் பார்த்தோம், பிரிண்டிங் வந்து இந்த ப்ரெஸ்ஸில் அடித்தோம், இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து பண்ணி கொடுத்துச்சு, நான் இத்தனை 4-5 பேர்கிட்ட அனுப்பி இதை ப்ரூஃப் செக் பண்ணியிருக்கேன், அதையும் மீறி இதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா நீங்கள் எங்களுக்கு இந்த கீழ்கண்ட அந்த விலாசத்தில் அல்லது அந்த ஃபோன் நம்பரில் தொடர்பு கொண்டு இந்த புக்கில் என்ன தப்பு இருக்குன்னு சுட்டி காட்டுங்க, நாங்கள் திருத்திக்கிறோங்க. ஏன்னா புக்கில் தப்பே வராதுன்னு அடித்து எவனாலையும் பேசவே முடியாது. மனுஷனால் யார் புக் எழுதினாலும் இந்த வாசகம் வந்து கண்டிப்பாக அதில் எழுதியிருக்கும், தப்பு இருந்ததுன்னா காட்டுங்க அப்படின்னு. இதுதான் மனுஷன் பேசுகிற இயல்பு. இந்த புக்கு ஸ்டார்ட் ஆகிறதே எப்படி ஆகுது? குரான் இதில் தப்பே வராதுன்னு பேசுது. இப்போ இதிலிருந்தே தெரியுது இது பேசுகிறவன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள். இவ்வளோ இவ்வளோ என்னது கம்பீரமாக ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா, இவ்வளோ ஆதிக்கமாக இவ்வளோ மிரட்டி ஒருத்தன் சேலஞ்சு பண்ணுறான் அப்படின்னா, அதை பண்ணுறதுக்கு எவ்வளோ நெஞ்சில் மஞ்சா சோறு வேணும். புரியுதா? சாதாரண ஒருத்தன் இதில் தப்பு வராதுன்னு பேசினான்னா, தப்பு எடுத்து காமிச்சிட்டான்னா மானம் போயிடும். சேலஞ்சு விட்டுறலாம். இன்னும் வந்து இது வந்து தப்பு வராதுன்னு இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். நீ ஒரு கட்டுரை எழுதுறேன்னு வச்சுக்கோ, அதை வந்து ஒரே மாதிரி நீ 10 நாள் கழித்து எழுத சொன்னாலும் நீ எழுதிடுவேன். ஏன்னா ஏற்கனவே எழுதுனதை நீ பார்த்து ப்ரூஃப் பார்த்து கரெக்டாக எழுதிடுவேன். ஒரு 10 வருஷம் கழிச்சியும் அதே கட்டுரை எழுது அப்படின்னா, அதே கட்டுரையுடைய போய் காப்பியை போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி இன்னொன்று எழுதிடுவேன். இப்போ இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் பேச சொல்கிறேன், அதை நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ஒரு 10 நாள் கழித்து அதே மாதிரி அரை மணி நேரம் பேச முடியுமா? பேசுவேன், வார்த்தை மாற்றி பேசுவேன், டீட்டெயில் மாற்றி பேசுவேன். முதல்ல இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் ஊற்றினம்ப, அப்புறம் இன்னொரு 10 நாள் கழித்து என்னடா சாப்பிட்டேன்னா முதல்ல சட்னி போட்டு அதுக்கப்புறம் சாம்பார் ஊற்றினம்ப. கொஞ்சம் குறைஞ்சபட்சம் இன்ஃபர்மேஷன் மாறி இருக்கும். 5 இட்லி சாப்பிட்டம்ப, அப்புறம் என்னம்ப 4 சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ப. கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியாது. அதே மாதிரி நம்ம முன்னாடி ஒன்று பேசணும்னு வச்சுக்கோ, 6 மாதம் 1 வருஷம் கழித்து மறுபடியும் நம்ம பேசும்போது மறந்துடும், என்ன பேசணுங்கிறதே மறந்துடும். அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து முன்னுக்கு பின் முரண்பாடாக ஏகப்பட்டது வரும். ஆனால் குரான் என்னது 23 வருஷம் பேசுது. குரான் 23 வருஷம் பேசுது. மக்கால ஆரம்பத்தில் என்ன பேசினாரோ அதை மாற்றி 23 வருஷத்தில் எங்கேயுமே பேசலை. புரியுதா இல்லையா? அப்போ புக்கு ஃபார்மெட்டில் இல்லை, இது பேச்சுக்கள் தான், பயான்கள் தான். அப்போ ஒரு பேச்சு இன்னொரு பேச்சோட மோதிடும். எத்தனை நடக்கும்? நம்ம இந்த மாதிரி சொல்லலைம்போம், நம்ம 2 பேர்கிட்ட சொல்லும்போது வேறு மாதிரி நியூஸ் போயிடும். இது வந்து குரான் பல்வேறு டைமில் பேசப்பட்ட விஷயம். ஆனால் ஒன்றோட ஒன்று முரண்பாடு இல்லாமல் ஒரே விதமாக தான் இன்ஃபர்மேஷன் பேசுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய ஆரம்பத்தில் பேசுகிறாங்க, மூசாவை ஃபிரௌனிடம் அனுப்பி வைத்தோம்ட்டு. அதே வந்து 5 வருஷம் கழித்து வேற ஒரு சூறாவில் மூசா நபியை பற்றி பேசுகிறாங்க, அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து மூசா நபியை பற்றி பேசுகிறாங்க, அதே தான் பேசுகிறாங்க. இதை ஞாபகம் வச்சுட்டுலாம் யாரும் பேச முடியாது. புரியுதா? அப்போ இது வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்குது. முஹம்மதுங்கிற ஒரு மனிதரால் கூட இப்படி வரலாறுகளை ஒரே மாதிரி சொல்ல முடியாது. இப்போ ஒரு வரலாறு நம்மளால் சொன்னால் கூட நாம் என்ன பண்ணுவோம், மாற்றி மாற்றி தான் சொல்லுவோம். ஆனால் குரான் வந்து அது ஒரு போல்டாக, அது ஒரு கம்பீரமாக அடித்து பேசுது. இதில் மிஸ்டேக் வராது. ஏன்னா மிஸ்டேக்குக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இது பேசுதுங்கிறது. அதான் நான் சொன்னல, குரானை நம்ம படிக்கும்போது, குரானை நம்ம கற்றுக்கும் போது இது அல்லாஹ்வுடைய வேதம் தாங்கிறதுக்கு அந்த வார்த்தைகளுடைய அந்த அமைப்பு இருக்குல்ல, அதுவே வந்து ப்ரூஃப் பண்ணிடும். பேசுகிற பேச்சை வச்சே தெரியும் பேசுகிறவன் தற்குறியாக பெரிய ஒரு ஆளுமையா அப்படிங்கிறது. நம்மளால் வந்து ஒரு நீட்டாக ட்ரெஸ்ஸு போட்டு போய் ஒருத்தனை கூப்பிட்டு போய் உட்கார வச்சிரு, வாயை திறந்தானா 5 நிமிஷத்தில் அவன் வண்டவாளம் தண்டவாளாயிரும். இப்போ ஒருத்தர் மாட்டு பண்ணையில் வேலை செய்கிறாரு, பார்க்குறதுக்கு அழகாக இருக்காருன்னு அவரை கூட்டிகிட்டு போய் நேராக பியூட்டி பார்லர் கூட்டின்னா இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட்டு ஒரு படித்த ஒரு ஆளுக்கு கட்டிங் பண்ணி எப்படி கொண்டு வர முடியுமோ அப்படி கண்டு இது பண்ணிடுவாங்க. அதே ஒரு மேக்கப் மேன்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் ட்ரெஸ்ஸு போட்டு நீட்டாக டைகெல்லாம் கட்டி நீட்டாக கொண்டு போய் நிற்க வச்சுருவாங்க. நிற்க வச்சு சேரில் 10 நிமிஷம் உட்கார வச்சுருவந்துட்டு இன்டர்வியூக்கு மெடிக்கல் காலேஜ் இன்டர்வியூவில் போய் அவரை உட்கார வச்சுன்னா பியூன் வந்து என்ன பண்ணுவான், அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, சார் வாங்க சார் உள்ளே வாங்க சார் வந்து உட்காருங்க சார்ம்பா.
கையில் ஒரு ஃபைலும் எடுத்தாருன்னா அந்த இன்டர்வியூ எடுக்கிறவனு என்னம்மா, வாங்க சார் உட்காருங்க சார், அந்த இது கொடுங்க சார் அப்படின்னு வாங்குவான். அவன் வந்துட்டு சாமி ஷோர் எப்போ சாமி போடுவேன் அப்படின்னா போதும், மேக்கப் எல்லாம் அந்த மேக்கப் எல்லாம் தாண்டி என்ன ஆயிரும், வண்டவாளம் தண்டவாளம் ஏற்றிடும். இப்போ இவன் சொல்லிடுவான், கண்டிப்பாக இவன் படிக்கவே இல்லை, ஒரு கிராமத்தான், இது எல்லாம் வேஷம் அப்படின்ற. வாயை திறந்தா வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். அதனால தான் பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம மரியாதையை காப்பாற்றிக்கணும்னா எங்கேயும் போய் வாயை திறக்காமல் இருந்தோம்னா காப்பாற்றிக்கலாம். ஆனால் அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் பேசுகிறான், அந்த பேச்சு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ஏதோ வானம் பூமியெல்லாம் ஒருதான் அவன் தான் படைச்சாங்கிற மாதிரி அந்த ஒரு அதிகாரத்தில் பேசுவான். அந்த பேச்சை பார்க்கும்போதே நமக்கு பயம் வரும். நம்மகிட்ட கெஞ்சிலாம் கேட்க மாட்டான், மிரட்டுவான். ரசூல்லாவுக்கே வந்து எல்லாம் கெஞ்சிலாம் வேலை வாங்க மாட்டான். செய்கிறதுனா செய், இஷ்டம்னா செய், கஷ்டம்னா போயிருமா. ரசூல்லாவை பார்த்து என்ன சொல்லுவான், ஒழுங்காக செய்யலைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன். எல்லாம் சொல்கிறான், நுபுவத்தை பறிச்சிருவேன், நாடி நரம்பை தடிச்சிருவேன், வலது கையால் பிடிப்போம், பிறகு நரகத்திலையும் போட்டுருவேன், அடி தாங்க மாட்டேன் என்னதுங்கிறான். இப்ராஹிம் நபியை பார்த்து அல்லாஹ் குரான் கண்டித்து பேசுவோம். இது மாதிரி குரான் பேசுகிற வார்த்தையை பார்க்கும்போதே இந்த மாதிரி பெரிய நம்மெல்லாம் மதிக்கிற இவ்வளோ பெரிய ஆட்களை மிரட்டும் போதே அல்லாஹ் நூ நபியை மிரட்டுவான், இப்ராஹிம் நபியை மிரட்டுவான். குரானில் அதெல்லாம் வரும். நூ நபியை மிரட்டுவான், இப்ராஹிம் நபியை மிரட்டுவான், யூனுஸ் நபியை மிரட்டுவான், ரசூல்லா மிரட்டுவான், மூசா நபியை மிரட்டுவான். மூசா நபியை பார்த்து முட்டாள்தனமாக பண்ணாதம்மா, அதை பேசுகிறத பார்த்தே நமக்கு தெரிஞ்சிடும், ஓ இவன் அதில் பார்த்து நமக்கு பயம் வந்துடும். அப்போது அல்லாஹ்னா நம்ம ஒழுங்காக பேசுவோம். நம்மக்கிட்ட ஒரு மைனஸ் இருக்குது, என்னன்னா தமிழ் மொழியில் அல்லாவை அவன் இவன்னு கூப்பிட்றோம். ஏன் கூப்பிட்றோம்? ஏன்னா அல்லாஹ் ஒருவன், அவர்கள் இவர்கள்னு கூப்பிட்டா பல அல்லாங்கிற அந்த மீனிங்கு ஒரு காலகட்டத்தில் யாராவது தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் ஒருவன்கிறதுனால இன்னும் போட்டு பேசுவோம் அப்படின்ட்டு. இன்னும் பழைய தமிழுடைய வழக்கம் என்னென்னா, இன்னுங்கிறது மரியாதை குறைவான செல் கிடையாது. அந்த காலத்தில் மன்னனிக்கே பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் வந்தான், மன்னன் வந்தான் அப்படின்னு தான் போடுவாங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து இன்னுங்கிறது மரியாதை குறைவான சொல்லு கிடையாது. ஆனால் நாம் வாழ்கிற காலகட்டத்தில் இன்னுங்கிறது மரியாதை குறைவான சொல். ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம், அல்லாவை அவன் இவன்னு சொல்கிறது, நம்ம வந்து அல்லாவுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு சேர்த்தியும் நம்ம நினச்சிக்கிட்டா வாடா அல்லா போடா அல்லான்லாம் பேசுவோம். இதே நம்ம ஆளுங்க போல்றே அல்லா, கர்ற அல்லா, தூச்சுறே அல்லா, தேனா ரே எல்லாம் போட்டு பேசுவோம். இது வந்து முட்டாள்தனம், பைத்தியகாரத்தனம், மிகப்பெரிய பாவமும் கூட. இப்போ அல்லாவை அவன் இவன்னு பேசுகிறோம்னா நம்ம மொழியுடைய ஒரு குறைபாட்டின் காரணமாக நம்ம என்ன பண்ணுறோம், அல்லாவை வந்து அவன் இவன் போட்டு பேசுகிறோம். அதனால் அல்லாவுக்கு மரியாதை நம்ம கொடுக்காம பேசுகிறோம். ஆனால் குரானை பார்க்கும்போது நம்ம கரெக்டாக புரிஞ்சிடும், அல்லாவை பற்றி பேசுறதுக்கே நமக்கு பயமாக இருக்கணும். ஏன்னா அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அவனுடைய அந்தஸ்து இருக்குது. அப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது அல்லாவின் வேதமாகும், இதில் யாதொரு சந்தேகமும் இல்லை, இரையச்சமுடையோருக்கு இது சீரான வழிகாட்டியாகும். அப்போ இதில் இது வேதமு, இதில் சந்தேகம் இல்லை. அப்போ இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் சந்தேகத்தின் பேரில் சொல்லப்பட்டது கிடையாது. உதாரணத்துக்கு உலகம் இப்படி தான் உருவாச்சுன்னு குரான் பேசுது. இது வந்து சந்தேகமா இல்லை தீர்மானமான உண்மையா? தீர்மானமான உண்மை. மனிதன் இப்படி தான் படைக்கப்பட்டான் அப்படின்னு குரான் பேசுது, மண்ணிலிருந்து படைக்கப்பட்டான்னு குரான் பேசுது. இது சந்தேகமா தீர்மானமான உண்மையா? தீர்மானமான உண்மை. அதே வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மற்ற சயின்ஸ் புக்கு பேசுது. இதெல்லாம் என்னது? சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்க யூகம் பண்ணுறாங்க. மனிதன் குரங்கிலிருந்து வந்திருக்கலாம், சூரியன் இப்படி உருவாகி இருக்கலாம், டைனோசர்கள் இந்த காரணத்தினால் அழிக்கப்பட்டிருக்கலாம், எல்லாமே லாம் தான். ஆனால் குரானில் இருக்கிற சிங்கிள் இன்ஃபர்மேஷனும் லாம் கிடையாது. 100% உறுதியான உண்மையான என்னது டீட்டெயில். அதே மாதிரி குரானில் மற்ற மறைவான விஷயங்கள் பேசுது பாரு, அதுவும் கிட்டத்தட்ட அதுவும் எப்படிப்பட்டது? சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது. இது இரையச்சமுடையோருக்கு வழிகாட்டியாகும் நல்லா சொல்கிறான். அப்போ இது யாருக்கு வழிகாட்டும்னு சொல்கிறான்ல? இரையச்சமுடையோருக்கு. இப்போ மற்றவங்களுக்கு வழிகாட்டாதா? இப்போ இதை வச்சு சில பேர் நாத்திகவாதிகள் இஸ்லாத்தை குரானை வந்து கிண்டலும் பண்ணுவாங்க. இது யாருக்கு வழிகாட்டுமா? ஆல்ரெடி இரையச்சம் இருக்கிற ஒருத்தனுக்கு வழிகாட்டுமா? அவனே நேராக இருக்கிறான், அவனுக்கு என்னதுக்கு போய் வழிகாட்டணும்? எவன் கெட்டு போயிருக்கான்னு அவனுக்கு தானப்பா வழிகாட்டணும்னு சொல்லி ஒருத்தன் கிண்டலாக பேசுகிறான்.
புரியுதா? கெட்டு போனவனுக்கு தானே வழிகாட்டணும். ஒழுங்காக நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் என்ன போய் படிக்க வைக்கிறது? முட்டாள் ஸ்டூடெண்ட் எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் இதுக்கு மீனிங் என்ன? இரையச்சமுடையவர்களுக்கு வழிகாட்டும்னு குரான் என்ன பேசுது அப்படின்னா, இரையச்சம்னு பேசினாலும் தக்குவான்னாலும் தக்குவாவுடைய ஸ்டார்டிங் லெவல் இருக்குது, எண்டிங் லெவல் இருக்குது. தக்குவாவுடைய ஸ்டார்டிங் லெவல் என்னென்னா, நான் ஒழுக்கமாக வாழணும்னு ஒருத்தன் மனசில் நினைக்கிறான்ல, அதுதான் தக்குவாவுடைய ஸ்டார்டிங் லெவல். அப்போது இந்த லெவல், இந்த ஒழுக்கமாக வாழணும்னு நினைக்கிறவன் முஸ்லீமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. முஸ்லீம் இல்லாதவனும் இப்படி இருக்காங்க. பொதுவாக இது ஒரு நேச்சர். இதான் சொன்னல, எனக்கு லாபம்னு வாழ்கிறதுன்னு ஒரு கூட்டம் இருக்குது. நல்லது, அதாவது நியாயமாக சம்பாதிக்கணும், எனக்கு லாபமாக இருந்தாலும் அது தவறான வழியில் வந்தால் எனக்கு தேவையில்லைன்னு வாழ்கிற மனிதர்களும் இந்த பூமியில் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் இருக்குல்ல, அவங்களத்தான் இது தக்குவான்னு சொல்லுது. புரியுது? அதே மாதிரி தக்குவாவுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, முதல்ல நேர்வழி வேணுங்கிற ஆசை இருக்கணும். நேர்வழி வேணுங்கிற அந்த தேடுதலே இல்லாமல், அந்த ஒரு ஈதுன்னு சிராத்தில் முஸ்தகீமே கேட்காம ஒருத்தன் இருந்தானா, அவனுக்கு இது குரான் படித்தானா அவனுக்கு நேர்வழி காட்டாது. பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் நேர்வழி கிடைக்கும். குரான் படிக்கிறா எல்லாருக்குமே நேர்வழி கிடைக்கும். ஆனால் அந்த தேடல் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த நேர்வழி கிடைக்கும். புரியுதா? தண்ணி எல்லாருடைய தாகத்தையும் தணிக்கும். ஆனால் தண்ணி எவன் குடிக்கிறானோ எவனுக்கு தாகம் இருக்கோ அவன் தானே குடிப்பான். தண்ணி தாகத்தை போக்கக்கூடியது, ஆனால் தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிப்பான். ஸோ அது மாதிரி இதை புரிஞ்சுக்கணும். தக்குவா அப்படின்னா இந்த இடத்துல என்ன தக்குவா குறிக்கும்? இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தக்குவா கிடையாது. அந்த தக்குவா அடுத்தடுத்த லெவலில் உருவாகும். இந்த தக்குவாங்கிறது 0 லெவல்லே இருக்காது. தக்குவாவுடைய லெவல்ஸ் அதிகமாகிட்டே போகும். ஒரு கட்டத்தில் தக்குவா இன்னும் அதிகமாகும். இன்னும் ஹராம் ஹலாலில் இன்னும் நம்ம மேலே போவோம். தக்குவா இன்னும் அதிகமாகும். இபாதத்தில் இன்னும் மேலே போவோம். தக்குவா இன்னும் அதிகமாகும். இன்னும் அடுத்தடுத்து நம்ம மேலே போய்கிட்டே இருப்போம் தக்குவாவில். அப்போது தக்குவாவுடைய தொடக்க நிலையாவது இருக்கணும். குரான் நமக்கு புரியணும்னா அந்த தொடக்க நிலை எது அப்படின்னா, நான் ஒழுக்கமாக வாழணும், நான் ஒரு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாழணும், சரியான வாழ்க்கை மட்டும்தான் நான் வாழணுங்கிற அந்த நினப்பு நமக்கு இருக்கணும். உலகம் போகிற போக்கில் நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த குரான் எந்த வழியும் காட்டாது. சரியான பாதை எது? உலகமே தவறை தேர்ந்தெடுத்தாலும் சரி என்று எது இருக்கோ நான் அதைத்தான் செய்வேங்கிற அந்த மனப்பான்மை இருக்கக்கூடியவங்களுக்கு தான் குரான் வழிகாட்டும். அடுத்து 3ஆவது வசனத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான்? அவர்கள் எத்தகையோர் என்றால் கைப், மறைவானவற்றை நம்புகிறார்கள். அப்போ அந்த தக்குவாவுடையவர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குரானில் சொல்கிறான். அந்த தக்குவாவுடையவர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா, மறைவானவற்றை நம்புவார்கள், மேலும் தொழுகையை நிலை பெறச் செய்கிறார்கள், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவும் செய்கிறார்கள். இந்த 3 பண்புகள் அவங்களுக்கு இருக்கும். மறைவானவற்றை நம்புவது, தொழுகையை நிலை பெறச் செய்வது, தர்மம் செய்வது, நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்வது. அப்போ மறைவானது என்றால் என்ன அப்படின்னா, உண்மைகள் 2 வகை. ஒன்று மறைவில்லாதது, வெளிப்படையானது, நம்ம கண்களால் பார்க்கறது, நம்ம காதால் கேட்கறது, நம்முடைய அந்த புலன்கள் இருக்குல்ல, பார்க்கும் புலன், கேட்கும் புலன், சுவாசிக்கும் புலன், சுவைக்கும் புலன். இப்போ இந்த புலன்களுக்கு உட்பட்டு நம்பக்கூடிய உண்மைகள், இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய உண்மைகள். அப்போது இந்த உண்மைகளும் உண்மைகள் தான். அப்போ இந்த உண்மைகளும் நாம் என்ன பண்ணணும்? நம்பணும்னு சொல்லி குரான் பேசுது. அப்போது நான் கண்ணில் பார்க்குறது மட்டும்தான் நம்புவேன், நான் காதில் கேட்குறது மட்டும்தான் நம்புவேன்னா குரானில் வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடையாது. புரியுதா? அப்படின்னு குரான் சொல்லுது. உதாரணத்துக்கு குரான் மலக்குகளை பற்றி பேசுது. மலக்குகளை நம்ம கண்ணில் காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ரூஹை பற்றி பேசுது. ரூஹை கண்ணில் காட்ட முடியுமா? காட்ட முடியாது. வஹியை பற்றி பேசுது, கபரை பற்றி பேசுது, சொர்க்கத்தை பற்றி பேசுது, நரகத்தை பற்றி பேசுது. இது எல்லாமே என்னது? மறைவானது. அல்லாஹ்வுக்கு ஒரு குர்சி இருக்குது அப்படின்னு பேசுது, அதுவும் மறைவானது. அல்லாஹ்வுடைய தன்மைகள் இருக்குது, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் இருக்குது, அல்லாஹ்வுடைய அரிசி இருக்குது. இது எதுவுமே என்னது? மறைவானது. அப்போது இந்த மறைவான உண்மைகளை நம்பக்கூடிய அந்த தன்மையும் நமக்கு இருக்கணும் அப்படின்னு குரான் சொல்லுது. இப்போ இந்த மறைவான விஷயத்தை ஈமான் எப்படி கொள்ளணுங்கிறத அது இன்ஷா அல்லாஹ் நான் ஈமானை பற்றி இன்னும் நம்ம வேற ஒரு கிளாஸ் ஏதாவது பண்ணுவோம். இந்த மறைவான விஷயங்களை எந்த அடிப்படையில் நம்ம நம்புகிறோம் அப்படின்ட்டு. இப்போ மேலோட்டமாக குரான் சொல்லக்கூடிய கண்டிஷன் மட்டும் உள்வாங்கிக்கோங்க. அது இன்ஷா அல்லாஹ் அது
டீட்டெயிலாக ஒரு நாளைக்கு வந்து மறைவான விஷயத்தை எப்படி நம்பலும் உறுதியாக அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இதுலேயே இன்னொரு டேஞ்சரும் இருக்குது. மறைவானதை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைவாக இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்பிடக்கூடாது. பில்லி சூனியம், செய்வனை, புரியுதா? மூட பழக்கம் இருக்கும்ல, இப்படி பஞ்சா அப்படி ஆயிரும், கால் மேலே கால் போட்டால் தரித்திரம் வந்துடும், இதெல்லாம் நம்புறதுக்கு பேர் நாங்கள் கேட்டால் நாங்கள் மறைவானதை நம்புகிறோம் அப்படின்னு நினச்சிக்கூடாது. மறைவானதை நம்புறதுன்னு குரான் சொல்லலை. குரானில் இருக்கிற மறைவானதை நம்பணும். வர்றவன் போகிறவன் சொல்கிற மறைவானதை நம்புறது கிடையாது. அப்படி பார்த்தா ஆளுக்கு அடித்து விடுவோம். அப்போ நாம் சொல்கிற மறைவானது அப்படின்னா ஒன்று அல்லாஹ் சொல்லியிருக்கணும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கணும். சொல்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும், சொல்கிறதுக்கு ஒரு அவங்கள்ட்ட அந்த இல்மு இருக்கணும். அதாவது நமக்கு தான் அது மறைவே தவிர அவங்களுக்கு அது மறைவான விஷயமா? கபர் வந்து நமக்கு வந்து மறைவான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மறைவான விஷயத்தை சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் கண்ணில் பார்த்து சொன்னாங்களா? கண்ணில் பார்த்து சொன்னாங்க. ஜிப்ரீலு நமக்கு மறைவான விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மறைவான விஷயமா? இல்லை. அது கண்ணில் பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன விஷயம். சொர்க்கம் நரகம் நமக்கு மறைவான விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கண்ணில் பார்த்த விஷயம். அல்லாஹ்வுடைய 7 வானங்கள் நமக்கு மறைவான விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கண்ணில் பார்த்த விஷயம். அப்போ நம்ம மறைவான விஷயங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு எடுத்தோம்னா, ரசூலுல்லாஹ் மாதிரி உண்மை பேசக்கூடிய ஒருத்தர் நமக்கு சொல்கிறாரு, அது போதும். அப்படி ஒருத்தரை மறைவான விஷயத்தை நாம் நம்பவே மாட்டோம், அப்படி வாழவே மாட்டோம் அப்படின்னா, மலேரியா கிருமி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கண்ணில் பார்த்ததே இல்லை. ஆனால் ப்ளட்டு கொண்டு போய் கொடுக்குறீங்க லேப்பில், அங்கே ஒருத்தன் டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் இதில் மலேரியா கிருமி இருக்குது, உங்களுக்கு மலேரியா காய்ச்சல் இருக்குன்னு நம்ம என்ன பண்ணுறோம்? மலேரியாவுக்கு மருத்துவம் பார்க்குறோம். அப்போ கண்ணில் பார்க்காம நம்ம நம்புகிறோம் இல்லைன்னா, ஆனால் லேப் டெக்னீஷியன் நம்புகிறோம். எதை வச்சு நம்புகிறோம்? லேப் டெக்னீஷியன் மைக்ரோஸ்கோப் வச்சுருக்கான், சில கெமிக்கல் வச்சுருக்கான், ரத்தத்தில் அந்த கெமிக்கலை வந்து விட்டால் கிருமிகள் தனியாக பிரிஞ்சு நிற்கும். அதை மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அது கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அந்த அடிப்படையில் அவன் சொல்கிறது சரியாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு நமக்கு தெரியலனாலும் அவனுக்கிட்ட மைக்ரோஸ்கோப்பில் மலேரியா கிருமியை பார்க்குறதுக்கு சோர்ஸ் இருக்குது, அதனால் அவன் சொல்கிறத நம்புகிறோம் அப்படிங்கிறான். அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹ் ஒரு லேப் டெக்னீஷியன் வச்சுங்க. நம்ம கண்களுக்கு தெரியாத விஷயங்களை பார்க்கக்கூடிய கண் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கொடுத்துருக்கான், அதை கொண்டு அவங்க பார்த்துட்றாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம நம்புகிறோம். புரியுது? அப்போ துனியாவில் நம்ம சயின்டிஸ்ட்டுங்கிற பேரில் எவ்வளோ விஷயங்கள், மறைவான விஷயங்கள் நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? நம்பிட்டு தான் இருக்கோம். இப்படி நம்பாமல் வாழ்கிறது தான் பகுத்தறிவாதினா. கடவுளை மறுக்கிறவன் இருக்கான்ல, அவனும் இதெல்லாம் நம்பிட்டு தான் இருக்கான். லேபில் இருக்க நம்ம கண்ணில் நிறைய விஷயங்கள் அவன் பார்க்காம நம்பிட்டு தான் இருக்கான். அப்போ இதனால் புரிஞ்சுக்கணும். அடுத்தது அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்கிறான், மேலும் தொழுகையை நிலை பெற செய்வார்கள், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவும் செய்கிறார்கள். அப்போது தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஏன் இங்கே தொழுகையை பற்றி கொண்டு வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குரான் ஒரு ஹிதாயத்தை காட்டப்போகுது. இது ஒரு நீண்ட பயணம். நம்முடைய வாழ்க்கையுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் கடக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை ஃபுல் பண்ணக்கூடிய பயணம் எது? குரான் வந்து நமக்கு காட்டக்கூடிய ஹிதாயத்து. அப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகி நம்ம இது வரைக்கும் வந்து நம்ம தொடர்ந்து அந்த ஹிதாயத்தை பிடிச்சிக்கிட்டே தான் போகணும். 50 வயசு வரைக்கும் ஹிதாயத்தை ஃபாலோ பண்ணோம். கடைசி 10 வருஷம் ஹிதாயத்தை விட்டுட்டோம், நம்ம எங்கே போவோம்? நரகத்துக்கு போவோம். சாவறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஹிதாயத்தை விட்டுட்டோம், இப்போ எங்கே போவோம்? நரகத்துக்கு போவோம். அப்போ வாழ்நாள் பூரா நமக்கு ஹிதாயத்து, குரான் சொல்லக்கூடிய ஹிதாயத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். குரான் சொல்கிற எந்த ஒரு ஹராமையும் சாவர வரைக்கும் நம்ம செய்யவே கூடாது. குரான் நமக்கு சொல்லப்பட்ட எந்த ஒரு நன்மையான செயலையும் சாவர வரைக்கும் நாம் விடவே கூடாது. அப்போ இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்கான ஒரு அக்ரிமெண்ட் வந்து குரான் கேட்குது. ஹிதாயத்துன்னா மட்டும் சும்மா கிடையாது, அவனை சாவர வரைக்கும் நீ என்னை விட்டு நீ வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ இதுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாள்லேயே உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு வைக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்? குரானை பார்த்து நீ வழிகாட்டு, நான் உன்னை ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு சொர்க்கம் நீ கொடுக்கணும், வாங்கி கொடுக்கணும், உன்னுடைய இறைவன்கிட்ட சொல்லி எனக்கு குரானில் எனக்கு சொர்க்கம் வாங்கி கொடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து குரான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வைக்குது. நீ குரான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையிலே செய்கிற அளவுக்கு நீ வந்து உண்மை தான் பேசுகிறியா, பொய்யா வாக்குறுதி கொடுக்குறியா, அல்லாவை நம்புறதாகவும் அல்லாஹ் சொல்கிற மாதிரி நடக்கிறேன்னு நீ பொய் சொல்கிறியா உண்மை சொல்கிறியான்னு டெஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னா, ஒரு நாளைக்கு 5 வேளை நம்மளுக்கு எக்ஸாம் வைக்குது.
எங்கள் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு 2 ரக்காத் தொழுது காட்டு அப்படிங்குது. தொழுது காட்டி அல்லாஹு அக்பர்னு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், அல்லாஹ் பெரியவன்னு ஒத்துக்கிட்டோம். அப்போ நமக்கு என்ன ஆகுது, நம்ம அக்ரிமெண்ட்டு ரீஃப்ரெஷில் இருக்குது. நம்ம ஏமாத்தலை, நம்ம உண்மையாகவே யாராவது நம்மளை கழுத்து பிடிச்சி கொண்டாந்து நிப்பாட்டுறாங்களா தொழுகைக்கு? நம்மளாக தான் எந்திரிச்சு போகிறோம். எதுக்கு போகிறோம், குரான் இப்படி சொல்லிருச்சே, குரான் தொழுகை சொல்லிச்சே, நம்ம தொழுகிறோமே அப்படிங்கிற அந்த உணர்வோடு போகும்போது அப்போ ஒரு மினிமம் நம்ம குரான்கிட்ட நம்மளுடைய வாக்குறுதியில் நம்ம உண்மையாக இருக்கிறோம். இன்னும் நிறைய இருக்குது, வெறும் தொழுவு மட்டும் குரான் சொல்லலை. குரான் நமக்கு போடுற ஆர்டர் இன்னும் நிறைய இருக்குது, எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். ஆனால் டெய்லி ஃபாலோ அது வாழ்க்கையில் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு அம்மாவை அப்பாவை திட்டக்கூடாதுன்னு குரான் பேசுது. இது டெய்லி திட்டுற மாதிரி சூழ்நிலை வருமா? அது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும், இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும், பல மாதத்துக்கு ஒரு வாட்டி வரும். அந்த கோபம் வரும்போது நம்ம திட்டுறோமா இல்லையான்னு. அப்போ திட்டோம்னா என்ன அர்த்தம், குரான் வச்ச எக்ஸாமில் தோத்துட்டோம்னு அர்த்தம். அப்போ குரான் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை பரீட்சை என்றைக்காவது ஒரு நாள் தான் வைக்கும். ஹராம் ஹலால் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் நமக்கு டெய்லி வராது, ஏதோ ஒரு நாள் தான் வரும். ஏதோ ஒரு நாள் தான் ஒரு ஆஃபர் வரும். திருட்டு பொருள் இது வாங்கினீங்கன்னா 50 ரூபாவில் வாங்கலாம், நியாயமாக வாங்கினீங்கன்னா 500 ரூபாவில் வாங்கலாம், வேணுமா அப்படின்னு அப்போ தான் ஆஃபர் வரும். என்றைக்காவது ஒரு நாள் தான் ஈரோட்டில் எலெக்ஷன் நடக்கும். அப்போ தான் கண்ணு முன்னாடி காசு கொண்டு வந்து நீட்டுவான், வாங்குறீங்களா இல்லையா அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம ஈமான்தாரிக்கு எக்ஸாம் வரும். அப்போ அது வரைக்கும் நம்ம மனசு என்ன ஆகும், தூங்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அப்படி தூங்கிச்சுன்னா துரு பிடிச்சிரும். இப்போ டெய்லி எல்லாம் எக்ஸாம் வைக்கிறான், 5 நாளும் நீ குரான் சொல்கிறபடி நீ வாழக்கூடியவனா இல்லையா. எங்கள் முதல் எக்ஸாம் எழுதுகிற பார்ப்போம். என்ன 5 காலையில் 2 ரக்காத் தொழுவு, மத்தியானம் 4 ரக்காத் தொழுவு, சாயந்தரம் 4 ரக்காத் தொழுவு, மகரிபில் 3 தொழுவு, இஷாவில் 8 தொழுவு, 4 தொழுவு. அப்புறம் என்னங்க அதுவும் எப்படி வைக்கிறான், காலையில் இருக்கிறதுலே தூக்கம், நல்லா தூக்கம் வர்றது. இந்த ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டவன் கூட வழியில் கத்திகிட்டே இருப்பான், 4 மணிக்கு அவனுக்கு தூக்கம் பிடிச்சிரும். இந்த ஆப்ரேஷன் பேஷண்ட்டு, எனக்கும் இந்த வயிற்றில் கிட்னி ஸ்டோன் வந்தது, நைட்டு பூரா தூங்கலை, ஆனால் 3 மணிக்கு மேலே தூக்கம் வரும். தூக்கம் காலையில் 8 மணி வரைக்கும் சூப்பராக தூங்குவோம். அதுதான் அல்லாஹ் வைக்கிறான், காலையில் எந்திரிச்சு தொழுவு. அப்போது நம்ம மனசை உடச்சிக்கிட்டு தூக்கத்தை அறுத்துக்கிட்டு எந்திரிச்சு நின்று அல்லாஹ் இடத்துல நாம் நம்முடைய சின்சியாரிட்டியை ப்ரூஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. நான் நிற்கும்போது நான் உன்னுடைய விசுவாசமான அடிமை உன் முன்னாடி நிற்கிறேன். இப்போ இன்றைக்கி வச்சுக்கிற எக்ஸாமில் பள்ளிவாசலில் எத்தனை பேர் தேடுறாங்க, அப்போ அவங்களாம் விசுவாசமான அடிமைகளா? இல்லை. இதே ரம்ஜானில் இப்போ பார் ஃபுல்லாயிரும், உள் பில்டிங் ஃபுல்லாகி வெளி பில்டிங் ஃபில் ஆயிரும். இவங்கெல்லாம் விசுவாசமான அடிமைகள் கிடையாது. இவங்க பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பவாத அடிமைகள். சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கும்போது தொழுவாங்க. சந்தர்ப்பம் அது ஏன் தொழுகிறாங்கன்னா ஊரே தொழுவுது, இவன் வந்துட்டானு அவன் வந்துட்டானு இவன் இப்படியே போகிறான். ஏன்னா இவங்க 4 பேர் போயிட்டாங்கன்னா இவன் வரலைன்னா கேட்பான். இந்த ஒரு ஆடியல் கூட வருங்களா, அந்த பாய் போயிட்டார், இந்த பாய் போயிட்டார், ஏங்க நீங்கள் போகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் காரி துப்புவாங்க. அதனால் என்ன பண்ணுறது, நம்மளும் போய்க்க வேண்டியது. அங்கே போனால் 4 பேர் சந்தித்து பேசுன மாதிரி இருக்கும், ஒரு கலகலப்பாக இருக்கும், புரியுதா. எல்லோரும் போனால் போகிறதுன்னு வியாதி. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நைட்டு 11:30 வரோம், பள்ளிவாசல் அவ்வளோ ஜேன்னு இருக்குது. அந்த பள்ளிவாசல் அந்த காட்சியெல்லாம் இப்போ இன்றைக்கி இஷாவுக்கு இருக்குதா? நேற்று வந்தவங்களாம் நேற்று ஒரு நாள் மட்டும்தான் இஷா தொழுகை கடமையா? இன்றைக்கி இஷா தொழுகை இல்லைங்க. நோன்பு வச்சவங்களாம் கூட பார்த்திங்கன்னா இஷா தொழுகை தொழுதுருக்க மாட்டான். இன்றைக்கி ஷாபானுக்கு நோன்பு வச்சவங்க கூட இஷா தொழுகையை தொழுதுருக்க மாட்டான். அப்போ அது மாதிரி கோளாறு பண்ணுறது கூடாதுங்கிறதுக்காக தொழுகை அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு நாளும் நமக்கு எக்ஸாம் வைக்கிறான். 5 நேரம். அதாவது ஈமானுடைய செயல் வடிவம். ஒருத்தன் அல்லாவை உண்மையிலேயே நம்புகிறானா இல்லை அல்லாவை நம்பலையா எப்படி கண்டுபிடிக்கலாம்? அழகாக தொழுலையா அடித்து சொல்லலாம். தொழுகிறவனுக்கு இன்னும் கேரண்டி சொல்ல முடியாது, அவனும் நடிக்கிறதுக்காக தொழுதுருக்கலாம், அது ஒரு தனி வெரைட்டி. ஆனால் ஒன்று மட்டும் அடித்து சொல்லலாம், தொழுகலை அவன் முஸ்லீமு கிடையாது, அவனுக்கும் ஈமானுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு மட்டும் அடித்து சொல்லலாம். அப்போ அந்த அடிப்படையில் தொழுகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ தொழுகை பற்றி அல்லாஹ் குரானில் அடுத்த கண்டிஷன் சொல்கிறான். குரான் உங்களுக்கு வழிகாட்டணும்னா முதல்ல நீங்கள் செயல்படக்கூடிய ஆட்களாக இருக்கணும். என் பேச்சு கேட்குறீங்கன்னு முதல்ல ப்ரூஃப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஹிதாயத்து கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொர்க்கம் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்கிறான், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவும் செய்கிறார்கள். இந்த தொழுகையோடு அல்லாஹ் வைக்கலை, தொழுதுட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், அடுத்தது நான் எதையெல்லாம் கொடுத்தேனோ அதை செலவு பண்ணணுங்கிறான். அப்போது தர்மம் செய்கிறத பற்றியும்
என்ன நேரம் செலவு செய்வதை பற்றியும் அல்லாஹ் வந்து கேட்குறான். இப்போ நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா தொழுதுருவான், தொழுகை வந்து நிற்க சொன்னால் கரெக்டாக வந்துடுவான். ஆனால் காசு கேட்டின்னா பயங்கரமாக அவனுக்கு அலர்ஜி ஆயிடும். அந்த மாதிரி சில பேர் பார்த்துருக்கு, சில பேர் இருந்தாங்க நம்ம ஜமாத்திலே. தொழுகைக்கு பார்த்தீங்கன்னா 4:45 தொழுகைன்னா 4:15 வந்து நிற்பார், அரை மணி நேரம் முன்னாடி. சுபு தொழுகைக்கு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் முன்னாடி வந்து நிற்பார். ஃபஸ்ட்டு சஃப்பை தவிர அவரை பார்க்கவே முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா எச்ச கையில் காக்கா ஓட்ட மாட்டார். காசு அப்படின்னா ஈரல் அறுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். காசு கம்மியாக இருக்கான்னா தலைக்கு மேலே காசு இருக்குது, சாதாரண காசு இல்லை, பெரிய கோடிக்கணக்கில் காசு இருக்குது. ஆனால் தர்றதுக்கு மனசு வராது. 1,00,000 ரூபா தேவைப்படுற இடத்துல 50 ரூபா எடுத்து நீட்டுவாங்க. அவர்னால் அவ்வளோ கொடுக்க முடியும், 50 ரூபா எடுத்து நீட்டுவாங்க. கொடுத்த மாதிரியும் இருக்கும், அந்த அந்த பேரில் அந்த கொடுத்தவங்க லிஸ்ட்டில் ரசீதில் அவங்க பேரும் இருக்கும். ஆனால் தேவையான அளவு கொடுத்துருக்க மாட்டாங்க, ஏமாற்றிருப்பாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்? அப்போ இந்த குணம் இருக்குல்ல, செலவு செய்கிறது, அந்த குணமும் நமக்கு யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் குரான் வழிகாட்டும். ஏன்னா குரான் செலவு வைக்க போகுது. நிறைய இடத்துல குரான் செலவு வச்சிச்சு. சஹாபாக்களுக்கு பத்ரில் செலவு வச்சது, உஹதில் செலவு வச்சது, அகல் போரில் செலவு வச்சது, அபூ தாலிப் கனவாயில் செலவு வச்சது. அவங்க பாக்கெட்டில் இருக்கிற எல்லா காசும் உறிஞ்சிட்டு தான் விட்டுச்சு குரான். சொர்க்கம் சும்மா கொடுக்காது குரான். நம்ம பாக்கெட்டு எல்லாத்தையும் பதம் பார்க்கும், தேவையை கருத்து, தேவையை பொறுத்து. அதுக்குன்னு ஃபுல்லாக போட்டு சுரண்டிடாது, தேவையை பொறுத்து நம்ம கேட்கும். ஆனால் நம்மக்கிட்ட கொடுக்குற குணம் இருக்கணும். அதுவும் குரான் என்ன சொல்லுது? நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றில் இருந்துட்டு என்ன சொல்லுது? இந்த செல்வம் யாருடையதுங்குது? அல்லாஹ்வுடையதுங்கிறது. உன் காசுலேருந்து கொடுன்னு சொல்லல, என் காசுலேருந்து நீ கொடுறாங்குது. அல்லாஹ் கொடுத்த காசு எங்கே இருக்குது? இப்போ நம்ம பாக்கெட்டில் இருக்குது, அது என்ன காசு? அது அல்லாஹ் கொடுத்த காசு. இது நம்ம சம்பாதிச்சதான் நம்ம நினைக்கிறோம், ஆனால் உண்மையிலே இது யார் கொடுத்த காசு? அல்லாஹ் கொடுத்த காசு. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இது வந்து முதல்ல இது அமானத்துங்கிற ஒரு நினைப்பு உங்களுக்கு இருக்கணும் அல்லாஹ் சொல்கிறான். எதுவுமே நமக்கு சொந்தமானதுக்கு. அதனால தான் ரசூலா என்ன சொல்கிறாங்க? நம்ம சாப்பிட்டது நமக்கு சொந்தம், நம்ம போட்டு கிழிச்ச ட்ரெஸ்ஸு நமக்கு சொந்தம், வேறு எதுவும் நமக்கு சொந்தம். நமக்கு செலவு பண்ணிட்டோம்ல, சாப்பிட்டது செலவு பண்ணிட்டோம்ல, அது நமக்கு சொந்தம். போட்டு கிழிச்சு செலவு பண்ணிட்டோம்ல, அது நமக்கு சொந்தம். இப்போ நான் இந்த வீட்டில் நின்றுட்டுருக்கேன், இந்த வீடு எனக்கு சொந்தமா? எப்போ வேணாலும் இந்த வீட்டிலேருந்து அல்லாஹ் என் பாடியை தூக்கிட்டு போய் வெளியே போட்டுருவோம். நாளைக்கு இந்த வீடு வேற ஒருத்தனுக்கு சொந்தமாக கூட போயிடும். எதுவுமே இந்த பூமிக்கு நம்ம சொந்தங்கிறோம், இந்த 2000 ஸ்கொயர் ஃபீட்டு எனக்கு சொந்தங்கிறோம். இப்போ டாக்குமெண்ட்டில் என் பேர் இருக்குது. இந்த ஈசி போட்டு பார்த்தாலே தெரியும், இதுக்கு முன்னாடி 7 பேர் வருவான். இவன் கையிலிருந்து மாறி, இவன் கையிலிருந்து மாறி. அப்போ இந்த பூமிக்கு 10,000 வருஷத்துக்கு ஈசி போட்டோன்னா எத்தனை பேர் மாறி இருப்பான்? அப்போ புரியுதா இல்லையா? அப்போ ஒரு ரியாலிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும், இது நமக்கு சொந்தமானதே கிடையாதுங்கிறது. அப்போ குரான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுமே அமானத்தாக அல்லாஹ் கொடுத்து. அமானத்துனா என்ன? இன்னொருத்தருக்கு சொந்தமான பொருள் நம்மக்கிட்ட கொடுத்து வச்சுட்டு போனார்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ்வுடைய சொந்தமான பொருள் நம்மக்கிட்ட கொடுத்து அல்லாஹ் வச்சுருக்கான். அப்போ கொடுத்து வச்சு அல்லாஹ் நம்மக்கிட்ட கேட்கும்போது கொடுக்கறது முறை, அது நியாயம். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணல, அல்லாஹ் நம்மகிட்ட கேட்குற செல்வத்தை பற்றி என்ன சொல்கிறான்? இது நான் கொடுத்து வச்ச அமானத்துங்கிறான். அப்போ அல்லாஹ் கொடுத்த அமானத்து அல்லாஹ் கேட்கும்போது திருப்பி கொடுக்கலன்னா அதுக்கு பேர் என்ன? துரோகம், அயோக்கியத்தனம், திருட்டுத்தனம், மோசடித்தனம். அது வந்து தர்மம் போடுறோன்னா நம்ம நினச்சிக்கோ, நம்ம பெரிய மனசு பண்ணி நம்ம அப்படியே தர்மம் கொடுக்குற மாதிரி நினச்சிக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா காசு நம்மளது கிடையாது, புரியுதா? ஒரு வீடு கட்டி, இன்னொரு வீடு கட்டி, இன்னொரு 4 லைன் வீடு கட்டி, இன்னும் சேஃப்டி பண்ணி உட்காந்து கணக்கு போடுவாங்க. பார்க்கணும், இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷத்துக்கு கணக்கு போடுவாங்க. எனக்கு ஒன்று, என் பையனுக்கு ஒன்று, என் பொண்ணுக்கு ஒன்று, என் பேத்திக்கு ஒன்று, என் பேரனோட இதுக்கு ஒன்று, அந்த அவனுக்கு ஒரு 4 பிஸ்னஸ், இவனுக்கு ஒரு 4 பிஸ்னஸ், இப்படியே நினச்சிப்போம். அடுத்தவங்கள பற்றி நினைக்கவே மாட்டோம். இப்படி வாழவே கூடாது அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லலாம். அப்போ இந்த குணமும் இருக்கணும், மறைவானவற்றை நம்பக்கூடிய குணம். புரியுதா? என்னென்ன வருது? மறைவானவற்றை நம்பக்கூடிய குணம், தொழுகக்கூடிய பண்பு, தர்மம் செய்யக்கூடிய பண்பு, இது 3 ஆச்சு. அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அந்த தர்மம் செய்யக்கூடிய அந்த பண்பு இருக்கணும். மேலும் உமக்கு இறக்கி அருளப்பட்ட வேதத்தின் மீதும் உமக்கு முன்னர் இறக்கி அருளப்பட்ட வேதங்களின் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்கள். இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொள்கிறார்கள். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்?
வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வாங்க. அப்போ ஹிதாயத்தில் வாழணும், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணி வாழ்கிறவனுக்கு குரான் வழிகாட்டும். எந்த ரூல்ஸு? அவன் ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுருப்பான். புரியுதா? ஒவ்வொருத்தன் அவன் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸ் போட்டு வச்சுருப்பான். நான் இப்படி தான்ப்பா, நான் இப்படி தான் அப்படிம்பான். அந்த டைலாக் வரும், நான் இப்படி தான், நான் இப்படி மாற மாட்டேன், ஏன் ரூல்ஸ் இப்படி தான் பேசுது. அட விட்டு கொடுத்துட்டு போங்க. அதெல்லாம் விட்டு தர மாட்டேங்க. இல்லைங்க அல்லா இப்படி சொல்கிறேன், அதெல்லாம் முடியாதுங்க, நான் இப்படி தாங்க அப்படிங்க. இது என்னென்னா அவன் வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாகி அவன் தானே கடவுளாகி வாழ்கிறது. அப்போ குரான் என்ன சொல்லுது? ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறனோன்னா உங்கள் ரூல்ஸ் புக்கை எடுத்துகிட்டு வந்துடாதீங்க, நான் போட்ட ரூல்ஸ் புக்கை ஃபாலோ பண்ணுங்கள், வேதத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அல்லா சொல்கிறான், மேலும் உமக்கு இறக்கி அருளப்பட்ட வேதத்தின் மீதும், உமக்கு இறக்குன அந்த வேதத்தை ஃபாலோ பண்ணுங்கள், உமக்கு முன்னர் இறக்கி அருளப்பட்ட வேதங்களின் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்கள். அப்போ 2 வேதங்களையும் நம்ப சொல்கிறான். குரானையும் நம்பணும், குரானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வேதத்தையும் நம்பணும். இது ஏன் குரானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேதங்களை நம்ப சொல்லுதுன்னா, அது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வேதங்கள் இருந்ததுன்னு நம்பினா போதும் நமக்கு. அதே இதுக்கு முன்னாடி வேதம் அருளப்பட்ட சமுதாயங்கள் இருக்குல்ல, யார் இருக்காங்க? இன்னும் யூதர்களும் இருக்காங்க, கிறிஸ்தவர்களும் இருக்காங்க. யூதர்களுக்கு என்ன புக்கு அருளப்பட்டுச்சு? தௌராத்து. கிறிஸ்தவர்களுக்கு இஞ்சில் அருளப்பட்டுச்சு. இப்போ இந்த 2 பேருக்கு பைபிள், அது 2 பேருக்கு அருளப்பட்ட அந்த வேதத்துக்காரங்களுக்கு என்ன கடமை? இப்போது குரானை ஃபாலோ பண்ணுறது கடமை. அப்போ அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும்ல, என்னடா நம்ம ஆல்ரெடி ஒரு வேதத்தை ஃபாலோ பண்ணிருக்கோம், இப்போ நம்ம இதை விட்டுட்டு புதுசாக ஒன்று ஃபாலோ பண்ணுறோமேன்னு இந்த தயக்கம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். இப்போ இன்றைக்கி ஈசா நபி மறுபடியும் நம்மளை பைபிள் ஃபாலோ பண்ண சொன்னார்னு வைங்க, நமக்கெல்லாம் கசக்கும். ஏன்னா நேற்று வரைக்கும் குரானை ஓதி மனப்பாடம் பண்ணி அல்லம் சூரா மனப்பாடம் பண்ணி எல்லாம் ஒரு ஹாஃபீஸெல்லாம் சுற்றிட்டு இருப்போம். அப்போ அதை தூக்கி அப்படியே வச்சுருங்க, புது ஒரு புக்கு கொண்டாந்துருக்கோம், இதை ஃபாலோ பண்ணுங்கன்னா நமக்கு கசக்கும். அப்போ இந்த கசப்பு பழைய வேதங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு உறுத்தல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் நமக்கு கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணுறான். ஏய், நீ குரானை மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது, பைபிளையும் நீ என்ன பண்ணணும், ஈமான் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இது யாருக்கு, இது எதுக்காக அல்லாஹ் சொல்கிறான்னா, அவங்களுக்கு ஒரு இது மனசுக்கு ஒரு இது, ஓ நம்ம வேதங்களை அவங்க தூக்கி போட சொல்லலை, பழைய வேதங்களையும் நம்ப சொல்லுது அப்படிங்கும்போது அந்த வேதத்துடைய கண்டினியூஷன் தான் குரானு, பைபிளுடைய அப்டேட்டட் வெர்ஷன் தான் குரானு, தௌராத்துடைய அப்டேட்டட் வெர்ஷன் தான் குரானு. தௌராத்துக்கும் அல்லாஹ் தான் சொந்தக்காரன், பைபிளுக்கும் அல்லாஹ் தான் சொந்தக்காரன், குரானுக்கும் அல்லாஹ் தான் சொந்தக்காரங்கும்போது அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஈகோ இல்லாமல் இந்த வேதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் இது ஒரு சைக்காலஜிக்கல் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த வேதங்களை ஈமான் கொண்டாலும் நம்ம எதை ஃபாலோ பண்ணணும், குரான் தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா எது லாஸ்ட்டில் வந்துச்சோ அந்த வேதம் தான் ஃபாலோ பண்ணணும், அது குரான்லேயே சொல்லுது. நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது அதிலே சொல்லும், ஒரு வேதம் வரும்போது இன்னொரு வேதம் வந்துச்சுன்னா அந்த வேதத்தை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு குரானே வழிகாட்டுது. ஸோ அந்த அடிப்படையில் மற்றவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் என்ன உத்தரவு போடுறான், நீ அந்த வேதங்களை ஃபாலோ பண்ணும்போது அப்படியே உல்ட்டா அவங்கள பார்த்து இந்த வேதங்களை ஃபாலோ பண்ணுங்கிற அந்த கட்டளையும் இதில் என்ன ஆயிரும், பின்னு பிணைஞ்சு வந்துடும். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொள்கிறார்கள். இப்போ கடைசி கண்டிஷன் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்பிக்கை வைக்கிறாங்க. அந்த யாருக்கு ஹிதாயத்து ஒர்க் அவுட் ஆகும், யாருக்கு குரான் நேர்வழி காட்டும், யாருக்கு நேர்வழி பயனளிக்கும், யார் இந்த குரானை வச்சு சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டு போடுறான். மறைவானவற்றை நம்புவாங்க, தொழுவாங்க, ஜக்காத்து கொடுப்பாங்க, அந்த தர்மம் செய்வாங்க, வேதங்கள் தமக்கு அருளப்பட்ட வேதத்தையும் நம்புவாங்க, பிறருக்கு இறக்கப்பட்ட அதாவது முந்தைய வேதங்களையும் நம்புவாங்க, அப்புறம் மறுமை நாளையும் அவர்கள் நம்புவார்கள் அப்படிங்கிறத குரான் பேசுது. இப்போ இது என்ன அப்படின்னா, இது மனுஷனுடைய பொசிஷன் என்ன, மனிதன் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கான், அவன் அப்படியே ஃப்ரீயாக விட்டு விடப்பட்டானா, எப்படியோ வாழ்ந்து எங்கேயோ போ அப்படின்னு நல்லா விட்டுட்டானான்னு கேட்டால் கிடையாது. இவனுடைய ஒவ்வொரு செயலுக்கும் என்ன இருக்குது, பிரதிபலன் இருக்குது. இவன் நல்ல செயல் செஞ்சால் அந்த செயலுக்கு பிரதிபலன் இருக்குது. இந்த உலகம் இப்படியே இயங்கிட்டும் இருக்காது. இப்போ இதில் இந்த மறுமை நம்புறதுல என்னென்ன விஷயம் இருக்குது, மனுஷன் பொறுப்பு இல்லாதவன் கிடையாது,
அவனுக்கு விசாரிக்கப்படும், அவனுடைய ஒவ்வொரு செயலும் விசாரிக்கப்படுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது என்ன, இந்த உலகம் இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்காது. ஒரு நாள் இந்த உலகம் என்ன ஆகும், எண்டுக்கு வரும். அடுத்தது என்ன, எண்டு ஆகி அதோட அழிஞ்சு போயிருமா? அப்படி எண்டாகிற உலகம் மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செய்யப்படும். அப்படி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செய்யப்படுற உலகம் என்ன ஆகும், மறுபடியும் மனிதர்கள் உருவாக்கப்படுவாங்க, அவர்கள் விசாரிக்கப்படுவாங்க. இத்தனையும் நம்பினா தான் மறுமையை நம்ப முடியும். அப்போ அந்த விசாரிக்கப்படுறது நம்ம உண்மையிலே நம்பணும்னா தான் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம், குர்ஆன் சொல்லக்கூடிய ஹிதாயத்தை ஃபாலோ பண்ணுவோம். அது உண்மை. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் சமுதாயத்துடைய மெஜாரிட்டி மக்கள்கிட்ட கேட்டு மறுமை நாள்னு ஒன்று இருக்கான்னு கேட்டால் இருக்குமா. அதை நீ நம்புறியான்னு கேட்டால் வாயில் நம்புறேன்னு சொல்லுவான். ஆனால் செயல் எப்படி இருக்கும்னா, மறுமையில் எதெல்லாம் செஞ்சால் நரகம்னு இருக்கோ அதையெல்லாம் செஞ்சிட்ருப்பான். எந்த நினப்பில் அவன் அதை செய்கிறான், வாயில் சொல்கிறான் மறுமை நாள் நான் நம்புறேன்ட்டு. உண்மையிலேயே அவன் உள்ளத்தால் அவன் என்ன பண்ணல, மறுமை நாள் இருக்குன்னு அவன் நம்பலை. நம்பினவன் செய்ய மாட்டான். புரியுதா? இப்போ நான் ஒரு இரும்பு ராடு பழுக்க காய்ச்சி இது சூடாக இருக்குது, இதை நீ நம்புறியா அப்படின்னு கேட்டால் நம்புகிறேன். தொடு அப்படின்னு கேட்டால், நான் தொடுன்னு கேட்டால் என்ன பண்ணுவேன், தொட மாட்டேன். நம்புறதுனால நீ தொட மாட்டேன். அதே ஒரு குச்சி ஐஸ் எடுத்துகிட்டு வரேன், இது சூடாக இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா நீ என்ன பண்ணுவ, சிரிச்சிட்டே தொடுவேன். ஏன்னா நீ அதை நம்பலைன்னு அர்த்தம். அப்புறம் நம்பிக்கை என்ன பண்ணும், செயலை வெளிப்படும். நம்பிக்கை செயலில் வெளிப்படும். இந்த ரூமில் பாம்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ, கண்ணு முன்னாடி நீ அந்த பாம்பு பார்த்துட்ட, உள்ளே போகிறத பார்த்துட்ட, ஸ்ட்ராங்காக நம்புகிற, நீ கதவை திறக்கவே மாட்ட. பாம்பு பிடிக்கிற ஆள் வர்ற வரைக்கும் நீ என்ன பண்ணுவ, கதவை திறக்கவே மாட்ட. நீ நம்பல, நம்பிக்கை இப்போ செயலை கொடுத்துருச்சா. அப்போது குர்ஆன் எதையெல்லாம் மறுமையில் விசாரிக்கப்படும், தண்டிக்கப்படும்னு பட்டியல் போடுதோ அதை எல்லாமே இன்றைக்கி முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க, செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் கேட்டால் கூட என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நம்பிட்டும் இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. இது ஒரு முரண்பாடான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் உண்மையிலே இவங்களுடைய பொசிஷன் என்ன, மறுமையை அவர்கள் செயலால் நிராகரிக்கிறார்கள், மறுமையை இவர்கள் செயலால் நம்ப மறுக்கிறார்கள்ங்கிறது தான் உண்மை. ஆனால் குர்ஆன் கண்டிஷன் போடுது, நீ உள்ளே ட்ராவல் பண்ணி வரும்போதே நமக்கு என்ன பண்ணுது, மண்டை மேலே கொட்டி இந்த 6 விஷயங்கள் நீ ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் குர்ஆன் உனக்கு யூஸ் ஆகும். இந்த 6 விஷயங்களில் உனக்கு கிளாரிட்டி இல்லைன்னா குர்ஆனை வச்சு உனக்கு ஒரு யூஸும் கிடையாது. நீ குர்ஆனை படிப்ப, நீ நரகத்துக்கு போயிடுவ அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். இத்தகையோரே தம் இறைவனிடமிருந்து நேர்வழியில் இருப்பவர்கள், மேலும் இவர்களே வெற்றி பெறுபவர்கள் அல்லாஹ் சொல்கிறான். உண்மையிலே யார் ஹிதாயத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறான். இந்த 6 விஷயங்கள் எல்லாம் பட்டியல் போட்டான்ல, இந்த மறைவானவற்றை நம்புவது, அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்புறது, அந்த பட்டியல் படி அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்புறது, மறைவானதை நம்புறது, தொழுகை, தர்மம், எல்லா வேதங்களையும் நம்புறது, மறுமையை நம்புவது. இப்போ இந்த 6 நிபந்தனைகளில் நம்ம ஒன்றை விட்டாலும் குர்ஆன் நமக்கு என்ன பண்ணாது, பயன் தராது. அப்போ அல்லாஹ் அங்கே என்ன சொல்கிறான், இத்தகையோரே தம் இறைவனிடமிருந்து வந்த நேர்வழியில் இருப்பவர்கள், மேலும் இவர்களே வெற்றி பெறுபவர்கள். வெற்றினா என்ன, இவங்கெல்லாம் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்க போகிறவங்களா, இல்லை ஜெயிச்சு ஏதாவது டிகிரி கொடுத்து தலையில் தொப்பி கிப்பி மாட்டி இந்த மதரசாவில் பட்டமளிப்பு விழா நடக்குது, காலேஜில் நடக்குது, இந்த மாதிரி பட்டமளிப்பு விழா ஏதாவது கொடுக்க போகிறாங்களா, ஏதாவது மார்க் ஷீட் ஏதாவது வரப்போதா, கிடையாது. சொர்க்கம் கிடைக்க போகுது. வெற்றினா எது, குர்ஆன் சொல்லக்கூடிய வெற்றி எது, நிரந்தரமாக மனிதனுக்கு கிடைக்க போகும் ஒரு வாழ்க்கை. நிரந்தரமாக நம்மளை அல்லாஹ் அங்கே உட்கார வச்சு சோறு போடுவான். மரணம் இல்லாத வாழ்க்கை, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, கவலைகள் இல்லாத வாழ்க்கை, புரியுதா, தேவைகள் இல்லாத வாழ்க்கை, எல்லாமே நமக்கு அங்கே இருக்கும். லைஃப்பில் செட்டில் ஆகுறதுங்கிறது என்ன தெரியுமா, இதுதான். நம்ம ஆளுகிட்ட கேட்டால் என்ன சொல்லுவோம், லைஃப்பில் செட்டில் ஆகுறது மாங்கு 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 மாங்குன்னு 60 வயசு வரைக்கும் உழைச்சிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு பேர் லைஃப் செட் ஆகும். உட்காந்து எத்தனை நாள் சாப்பிடுவான், தெருவில் போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க, கண்ணீர் அஞ்சலி போஸ்டர், அது எல்லாத்தையும் போய் பாருங்கள். 65, 62, 67 எல்லாம் கம்மி. இப்போல்லாம் 45, 35, 28 தெரியுதில்ல. பரோட்டா சாப்பிட்றவன், தோசை சாப்பிட்றவன், முள்ளங்கி சாம்பார் சாப்பிட்றவன், ஆம்லெட்டு தின்னவன், அன்றைக்கி மியூசிக் சத்தமாக வச்சு சவுண்டு வால்யூம் அதிகமாக வச்சு ஒருத்தன் செத்துட்டானான்.
கல்யாணம் இதில் ஆடி செத்துருக்கிறான். அப்புறம் கபடி ஒருத்தன் விளையாடிட்டு இருந்திருக்கான், செத்துருக்கிறான். இப்படி போயிட்டுருக்கு. இளைஞர்கள் எல்லாருமே மரணம், ஹார்ட் அட்டாக்கில் போகிறாங்க. இவங்க எல்லாம் எங்கே போகிறாங்க? செத்தவங்ககிட்ட போய் கேட்டு பார்த்தா தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம்? நல்லா வாழ்ந்தவங்க நம்மளாம், நம்ம முன்னோர்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்? இவங்கெல்லாம் ஆண்டு அனுபவித்து வாழ்ந்துட்டு போயிட்டாங்கன்னு. இப்போது அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா, ஒரே ஒரு ஃபோன் கால் அவங்களுக்கு போடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா, அவங்க என்ன பொசிஷனில் இருக்கிறாங்கன்னு செக் பண்ணிப்பார். வாழ்க்கை வாழ்கிற ஆசையே இல்லாமல் போயிடும். செத்து போனவங்க இப்போ நம்ம வீடுகளில் எவ்வளோ மவுத்து பார்க்குறோம். எத்தனை பேர் நம்மளை தாண்டி தாண்டி போகிறாங்க. அல்லாஹ்வை பகைச்சிக்கிற தைரியம் வராது. அப்போ இந்த நினைவு நம்ம மைண்டில் ஷார்ப்பாக நம்ம வச்சுக்கணும். யார்கிட்ட வேணாலும் பகைச்சிக்கலாம், அல்லாட்ட பகைச்சிக்கக்கூடாது. எதை வேணாலும் மீறலாம், அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லக்கூடிய விஷயங்களை மீறக்கூடாது. எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம், குர்ஆன் தடுத்த தப்புகளை பண்ணக்கூடாது. புரியுதா? எதை வேணாலும் இழக்கலாம், குர்ஆன் சொல்லக்கூடிய நன்மைகளை இழக்கக்கூடாது. அந்த சொரணை நமக்கு வந்துடும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் வெற்றி பெற்றவர்கள். இந்த வெற்றி பெற்றவர்கள் யார் தெரியுமா? இப்போ இது ஆக்சுவலாக மதீனாவில் வந்த வசனம். இது யாரை பார்த்து பேசுது? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, இந்த நபித்தோழர்கள் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை பார்த்து என்ன பேசுது? இந்த 5-6 பண்பு அவங்களுக்கு இருக்குது, இவங்களை மாதிரி நீங்கள் இருங்கன்னு சொல்லி பேசுது. சரியா? இந்த பண்புகள் இவங்க எப்படி வளர்த்துக்கிட்டாங்களோ அது மாதிரி நீங்களும் வளர்த்துக்குங்க. இப்போ அபூபக்கர் இதெல்லாம் குர்ஆனில் வரும். இன்னும் அபூபக்கர் எப்படி வாழ்ந்தார், உமர் எப்படி வாழ்ந்தார், இதெல்லாம் குர்ஆனில் வரும். சரியா? அப்போ அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான் கடைசி வசனம், யார் இவ்விஷயங்களை யார் நிராகரித்தார்களோ அவர்களை நீர் எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் இருப்பதும் அவர்களை பொறுத்தவரை ஒன்றுதான், எந்த வகையிலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், இந்த விஷயங்கள், இந்த 6 விஷயங்களை யார் நிராகரிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதும் ஒன்று தான், பண்ணாமல் இருக்கிறதும் ஒன்று தான். அப்போ இதில் ஒன்று நிராகரித்தாலும் அவுட்டுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் செய்வேன், நான் தொழுகையை செய்ய மாட்டேன், நான் அவுட்டு. எல்லாத்தையும் செய்வேன், நான் தர்மம் செய்ய மாட்டேன், நான் அவுட்டு. எல்லாத்தையும் செய்வேன், நான் மறுமையை நம்ப மாட்டேன், நான் அவுட்டு. எல்லாத்தையும் செய்வேன், நான் வேதத்தை நம்ப மாட்டேன்னா அவுட்டு. நான் வேதத்தின்படி வாழ மாட்டேன், எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்வேன் அப்படின்னா நீ காலின்னு அர்த்தம். அப்போ இந்த எல்லா விஷயமும் ஃபாலோ பண்ண எல்லாமே ஈஸி தான், ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது. அல்லாஹ் கொடுத்த சட்டத்திட்டங்கள், அல்லாஹ் நமக்கு வகுத்து கொடுத்த வாழ்க்கை முறை இருக்குல்ல, எதுவுமே சிரமமானது கிடையாது, ஈஸியானது தான். புரியுதா? நம்ம ஷைத்தானுடைய அந்த தாக்குதலில் இதெல்லாம் கஷ்டம்னு நினச்சிக்கிறோம். உண்மையிலே தொழுகிறது பாரமாக ஈஸியாக? ஒரு லெவல் வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்கும் தொழுகை. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அதை நோக்கி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டடி பண்ணி உள்ளே கடந்து வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் தொழுகை இன்பமாயிடும். தொழுகலைன்னா ஒரு மாதிரி ஆயிரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? எனக்கு இருக்கிற ஒரே என்ஜாய்மெண்ட்டு தொழுகைன்னு. ரசூலா எல்லாமே வாழ்க்கையில் போர், எனக்கு இருக்கிற ஒரே என்ஜாய்மெண்ட்டு தொழுகைன்னாங்க. அதை கரெக்டாக நம்ம இன்னும் கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோ, அல்லாஹ்வோட 1 to 1 பேசக்கூடிய ஃபீலிங் நமக்கு கிடைக்கும். கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. அந்த அடிப்படையில் இந்த 6 விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணுங்கிற மனசு முதல்ல வைக்கணும். இனிமேல் தான் நம்ம கற்றுக்க போகிறோம். மறுமையை உறுதியாக நம்புறது எப்படி, குர்ஆனை உறுதியாக நம்புறது எப்படி, ஹிதாயத்தை வாங்கி நம்ம வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை எல்லாமே நம்ம எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இனிமேல் நம்ம கற்றுக்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் நிய்யத்து வைக்கணும். புரியுதா? இது எடுத்து சொல்கிற வரைக்கும் தான் என்னுடைய பொறுப்பு உங்களுக்கு. சரியா? எங்கள் வீட்டில் பிறந்துட்டீங்க, நீங்கள் முஸ்லீமாக பிறந்துட்டீங்க, என்ன எப்படி இருந்தாலும் அல்லாஹ்க்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, உங்கள் கலிமாவை பார்த்து பயந்து அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவான்னு நீங்கள் தப்பு கணக்கு போட்டிங்கன்னா உங்களை விட முட்டாள் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. நாளைக்கு மறுமையில் நிற்கும் போது அவங்கவுங்க என்னென்ன அமல் செஞ்சவங்களோ அதன்படி தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக போகிறோம். ஃபேமிலி பாஸ்லாம் அங்கே கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கும் கிடையாது, இப்ராஹிம் நபிக்கே கிடையாது. இப்ராஹிம் நபியோட அப்பா நரகவாசி, நூஹ் நபியோடைய பையன் நரகவாசி, லூத்து நபியோடைய மனைவி நரகவாசி. புரியுதா? இதெல்லாம் கணக்கு போட்டுட்டு அவங்கவுங்க முஸ்லீமாக வாழ்ந்தால் மட்டும்தான் அல்லாட்ட தப்பிக்க முடியும். உங்களுக்கு மற்றவங்கள விட அதிகமாக சுழுக்குழுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் தேடாமலே உங்கள்கிட்ட கொண்டாந்து அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துட்டான். அதனால் உங்களுக்கு டிமாண்டு ஏகப்பட்டது இருக்கும். 35 மார்க்லலாம் அல்லாஹ் உங்களை பாஸ் பண்ணிட மாட்டான். உங்கள் ஸ்கோர்லாம் வேறு லெவல் இருக்கும், உங்களுக்கு கட் ஆஃபு வேறு லெவலில் இருக்கும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு உண்டான வாழ்க்கையை வழியை பாருங்கள்.
வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.